செஞ்சுக்கோ கையை வச்சா செட்டுவாங்க சொல்லிட்டேன். சிலிண்டர் கையை வச்சா செஞ்சுக்கோ கையை வச்சா செட்டுவாங்க சொல்லிட்டேன். சிலிண்டர் கையை வச்சா செஞ்சுக்கோ. அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை விரிவாக்க பணிகளுக்காக வீடுகள் கைப்பற்றப்படுவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் வீடுகளை பூட்டிக் கொண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. அவரிடம் பேசலாம். வணக்கம் கிருஷ்ணா, இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். புதுச்சேரி அடுத்து இருக்கக்கூடிய அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் சாலை பகுதியில் செட்டிக்குளம் பகுதி உள்ளது. இங்கு 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 45 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை ஓரமாக அரசின் புறம்போக்கு இடத்தில் வசித்து வருகிறார்கள். சாலை ஓரம் உள்ள ஆக்கிரமிப்புகளால் அடிக்கடி அரியாங்குப்பம் மற்றும் வீராம்பட்டினம் சாலையில் விபத்து ஏற்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்த நிலையில தற்போது அரியாங்குப்பம் முதல் வீராம்பட்டினம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை விரிவாக்கும் பணியானது பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது கடந்த ஓராண்டுகளாக இந்த பணிகள் நடைபெறுவதாக இருந்த நிலையில் அவ்வப்போது இந்த போராட்டத்தின் காரணமாக இந்த தள்ளி போயிருந்தது. தற்போது கடைசியாக 2 தினங்களுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே சாலை விரிவாக்கும் பணியானது நடைபெறும் என நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில அந்த செட்டிக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த புறம்போக்கு இடத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இந்த பகுதியில் ஏற்கனவே எந்த அளவிற்கு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவாக்கம் செய்கிறீர்கள், அதே போல 2 பக்கமும் 3 அடி தூரத்திற்கு இந்த விரிவாக்கம் பணியானது நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதியை மட்டுமே விரிவாக்கம் பணிகள் எடுத்துக்கொண்டு நீதி இருக்கும் இடத்தை தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மற்றும் முதலமைச்சர் துணைநிலை ஆளுநரிடம் கோரிக்கை வைத்து வந்தனர். ஆனால் எதற்கும் செவி சேர்க்காமல் இதை உடனடியாக அந்த பகுதியை ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியானது இப்போ தற்போது மாவட்ட நிர்வாகமும் நகராட்சியும் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். அந்த ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியானது ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் அரசு அதிகாரிகள் ஈடுபட்டு வரும் நிலையில இந்த பொதுமக்கள் அந்த வீட்டில் உள்ளே பூட்டிக் கொண்டு தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் ரகு என்பவர் வீட்டில் சிலிண்டரை பைப்பை ஓபன் செய்துவிட்டு நான் கொளுத்துக் கொள்வேன் என அவர் மிரட்டி வருவதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டு வருகிறது. இதனால் போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இதனால் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்காக தீயணைப்புத் துறையும் அந்த பகுதியில் அந்த வரவேற்கப்பட்டு அந்த ஒரு பகுதியும் தண்ணீரும் பீச்சடிக்கப்பட்டு வருகிறது. இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழலானது ஏற்பட்டு வருகிறது. பலமுறை கோரிக்கை வைத்தும் அந்த மக்களுக்கு மாற்று இடம் கொடுக்காததன் காரணமாக இவர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பாகவே காணப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.